வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு ஜேகே ரேம் ஸ்டுடியோ. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. என்னடா ஸ்டார்டிங்லேயே ஃபோக் சேஃப் நான் காட்டுன்னு யோசிக்காதீங்க. இன்றைக்கி அங்கே தான் நிற்கிறேன். ஒரு கிறிஸ்டியன் வெட்டிங் உண்டு. இப்போ காலம் வந்து ட்ரெஸ்ஸிங் ஷூட் எடுத்து வந்துருக்குறோம். இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குன்னு எடுத்து வந்துருக்குறாங்க. வாங்க உள்ளுக்குள்ளே போய் என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் உள்ளுக்கு வந்தாச்சு. உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் டீம் வந்து ரைட் அங்கே 2 பேர் வச்சு மாப்பிள்ளை வச்சு ஷூட் எடுக்கிறாங்க. இங்கால 2 பேர் வச்சு பொண்ணை ஷூட் எடுக்கிறாங்க. நீங்கள் ஜேகே ரேம் ஸ்டுடியோ யூடியூப் சேனலுக்கு முதல் தர மாதிரிங்கடா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் இப்படி எடுக்கிற ஷூட் எடுக்கிற ஃபன்னான வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ரிஷி வணக்கம். என்ன அது சூழலை அடிச்சுக்கோ. அப்படித்தான். ராஜு சொல்லட்டுது அமுதக்கடல். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. வணக்கம். அது உனக்கு மட்டும்தான் செட் ஆகும்டா வீடியோவை. பொசுக்குன்னு கேட்டு என்ன செய்யணும்? ராமண்ணா வணக்கம். யார் இது? சித்தப்பு, நீங்க எப்ப வந்தீங்க? அங்கோட்ட அன்னைக்கு விழுத்தி ஐயோ கடவுளை வெயிலுக்கு முடியல அடிக்கிற வெக்கையும் கிடையாது. அருணாச்சியமாகி இருக்கா ஸ்விம்மிங் பண்ணி கொண்டு இருந்தா தான் சரி. இப்போ பாருங்க இந்த பிரைடில் சூட் எடுத்துட்டு இருக்கணும். ஏன்னா நாங்கள் தண்ணி சைட்டாக எடுக்கிறதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். காரணம் சொல்லுங்க பார்ப்போம். குளிர்மையாக இருக்கு மண்ணு. அது சரி. மேக்கப்புகள் அவர் வந்து மானாங்க பிரச்சனைக்காண்டி கோர்ட்டில் தனக்கு காசு வேணும்னு எல்லாம் கேஸ் போடாது. ஐயோ இங்கே நாங்கள் அதில் நாங்கள் கொடுப்போம். வேற யூடியூபர் மாநிலத்தில் கொடுப்போம். இது கொஞ்சம் பின்னுக்கு போயிட்டு தான் வெளில எப்படி வரலாம். இப்படி எதுல எல்லாம் பின்ன போயிடு. அக்கா தண்ணிக்க போகும் போல கவனம் நடக்கிறாடா இதுக்கால. பிளாக் அண்ட் ஒயிட்ல போடுறோமே அடிச்சு. இங்க பார்த்து கொண்டு வாங்க. இங்க பாருங்க. தம்பியை ஜாந்துட்டு வா ரிஷி. நீங்க ஸ்டார் மூவிஸ்ல இருந்து வரனால நான் உங்களுக்கு பேட்டி தரேன். தம்பி தம்பிக்கு வேர்த்து எங்களை தம்பி அவ்வளோ வேலை என்ன மாப்பிள்ளை கூட இப்படி வேர்த்து. ஏன் ரிஷி இப்படி இருக்கு? நான் இப்போ ஓய்வு பெற்று கொண்டு வார். கீழே இருக்கிறாங்கள வளர்த்து விட்றீங்கண்ணே. ரிஷி வந்து இப்போ பெரிய ஃபோட்டோகிராஃபராக மாறிட்டார். இவர் தான் மெயின் ஃபோட்டோ செய்கிறார் ரிஷி. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அந்த ஜீன்ஸ் இது எனக்கு ஏறு அந்த வாழ்க்கையில ஸ்டூடியோக்கு வந்ததுக்கு எனக்கு இல்ல சொல்லுது. எனக்கு அந்த ஜீன்ஸோ டொலர்ஸ்ல அடிச்சிருந்தது. எங்கட பிரைஸுக்கு டொலர்ஸ்ல அடிச்சிருந்தது. எங்கட பிரைஸ்ல இவ்வளவு கூடாது. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. என்ன கூட 11,000 ரூபாய் அப்படி. அது 11,000 ரூபாய் வெளிநாட்டு காசு தானுங்க. ஆனா 2 ஜீன்ஸ் தான் வந்தது. இது எனக்கு தந்தது தரே இல்ல. நீங்களே நானா கேட்டு வாங்கினான். அதுக்குள்ள சொல்றீங்க நீங்க. சரி அதை விட அதட்ட ஜீன்ஸ் கொஞ்சம் இந்த அது வெடிச்சுட்டு இப்படி இருந்தானா சிக்கனத்தை பாவிச்சு டான் பண்ணியா தெரிய ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். கஷ்டம் தான். ஆனா நீங்க வந்து ஒரு நீல கலர்ல டான் பண்ணிருந்தீங்கடா தெரிஞ்சிருக்காது. நான் டான் பண்ணி இருக்க மாட்டேன். அது எடுத்து அடுத்தடுத்த நாளே இதா போச்சு. அதான் டான் அடுத்துடும் டச்சப் பண்ணிவிடுவோம். இப்படி இழுக்கிறது அப்படியே அருவி ஓடுது. रुको रुको
ये क्या है रे? पैचवर्क पैचवर्क है? உங்களுக்கு இல்ல எங்களுக்கு என்ன வெஜ்ஜா சோத்துலேயும் மாடி வாங்கியாச்சு சேத்துலேயும் மாடி வாங்கியாச்சு இந்த எப்படி ரிஷி நம்ம மாறிட்டுன்னு பாருங்க கையண்ணா உட்டாங்கிட்டாங்க இல்லைங்க அப்படி இது எங்க ப்ரோமோஷன் டிக்டாக் என்ன ராஜு பாய் வணக்கம் இதை பார்த்து அந்த ஜுராசிக் பார்க் மாதிரிக்கா ஒரு ஏகேரியம் சார் கலை கூட வேணே பொறுக்கிறாரு இல்லை இது வந்து புளியாப்பா இது வந்து இப்படி சாப்பிட்றது வந்து பெரமையாக இருக்கு மேன் இவன் என்ன ராய் இதே தெரியும் தானே அதான் புளியெல்லாம் தட்டி சொல்லாது இல்லைங்க நல்லா இருக்கா என்னடி வாய்ஸ் இது ருசி அலைட் ஆகிடுது வெள்ளை பூஜை பண்ணிட்டு புளிங்கிட்ட தொண்டைகளை போயிட்டு வந்து ஜம்மியா இருக்கா அது இது சாப்பிட்றது ஒன்று நினைக்கிறாங்க இதில் வந்து விட்டமின் சி இருக்குது மற்றது நிக்கோட்டின் 2.8 இருக்குது புளிப்பு தண்ணி புளிப்பு தன்மை இருக்குது சிவப்பு தன்மை இருக்குது ஃபஸ்ட்டு எனக்கு சாப்பிட்டா ரெண்டு கூசுமா வாய் மேற்படும் நீங்கள் வந்து சாப்பிடுங்க சரி உள்ளுக்கு மரம் முளைக்க போகுது ரிஷி கிட்டவே பாப்பம் இருக்கா ரிஷி திரும்ப பரமா படிடா ஒழுங்கா படிடா இந்த சின்னல வந்து தெரியும் தானே இப்போ புளியம்பளை கொட்டி இலையில விழுங்கினா வீட்டில் சொல்லுவினோம் மரம் முளைக்கும் காலை வயிற்றுக்கு போய் மரம் முளைச்சி வந்துடும் வாய்க்கால வழியில் அதுன்ற ஒரு இது ஒன்று தான் பண்ணாங்க 19 கிட்ஸ்களுக்கு விளங்கும் அதுக்காண்டி தான் போட்டு நாங்கள் அந்த வீடியோவை வேற ஒன்று புண்படுத்தையில் புளிய மரத்தையும் புண்படுத்த மற்ற இந்த புளிய நிலை இருக்குல்ல அது சாப்பிடுவது நீங்கள் வேரில் இருந்து இப்படி எடுத்து டிவி போட்டு நுனியில தான் கொடுத்து தான் நல்லா இருக்கு தெரியுமா இப்படியே சாப்பிடு சாப்பிடுப்பேன் முழுக்க புளி நல்லா இருக்கா ராஜு புளியா பூலேருந்து புளியா பாரு அது ரெண்டே தான் நான் பிடிக்கும் சரி அப்போ நாங்கள் இங்கே புளியம்பழத்தை மட்டும் கரைக்கு போடலாம் இதை அதுதான் அது அது ஐடியா கேட்டேன் இப்போ என்னண்டா உப்பு இங்கே விலை ஓடிட்டு அப்போ நாங்கள் இப்போ கேர்னர் கசினா பீச்சில் அது கேகேஎஸ் பீச்சில் போய் ஒரு 20 லிட்டர் இதுக்குள்ள கடல் தண்ணி எடுக்கிறோம் சரி எடுத்துட்டு அதில் அந்த கிருமி தொற்று வலி கொண்டு பார்த்துட்டு இப்போ குழம்புக்குள்ள உப்பு இதைத்தானே போ தண்ணியை கொஞ்சம் ஊற்றிங்க என்னது அப்படி சாத்தியம் அது நாங்கள் இதுக்கு சம்மந்தமாக தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்க என்ன என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல ஏன்னு சொன்னா நான் யோசிச்சேன் இப்போ உப்பு இல்லாட்டி இப்போ இல்லைண்ணா ரிஷியை கேட்போம் விஷயத்தை உங்கள்ட்ட கருத்து நீங்கள் சொல்லுங்க உப்பு வந்து இங்கே கட்டுப்பாடு இல்லை அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா பீச்சுக்கு எங்கேயும் போய் ரிஜோலி கேனுக்கு தண்ணி எடுத்துக்கணும் அதில் கிருமி அதில் பார்த்துட்டு அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா முக்கியமாக டிஸ்கஸ் போகுது பாருங்க சரி பார்த்துட்டு அதை சுத்தி வச்சுட்டா இப்போ சமைக்க உப்பு தண்ணியை விட்டா என்ன அதுக்காண்டி போய் அந்த பட்டையெல்லாம் எடுத்து சாப்பிடுறா புளிக்க முடியுது புளிக்கும் இலை புளிக்கும் மற்ற காம்பு சாப்பிடு பாக்கிறேன் கொஞ்சம் லைட்டாக தான் முடியும் கடும் முடியும் எங்க தனிக்கா வேறு ஒரு கூட்டம் எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு
ஹாப்பி பர்த்டே ரிஷி. தேங்க்யூ. எனக்கு எவ்வளோ பண்ணிச்சு கொடுத்து கொடுப்போம். வந்து என்ன செய்யணும் அக்கௌண்ட் வா பண்ணி செய்யும் பாதி வாய் தான் அப்படி. சரி பின்னுக்கு ஒரு ஜீவன் வருது. ஒரு ஜீவன் அழைத்தது. பாதி வாய் தான். அவன் அப்போ நல்ல ஒரு தத்துவம் ஒன்று சொன்னான். என்னடா அதில் நான் சக்கரவர்த்தியடா. அந்த புறா அவன் ஐயோ அவன் தத்துவம் இல்லை அவன் ஒரு ஞானி. இன்னொரு ஆனந்தம் இல்லாட்ட முகத்துல என்ன என்ன களைப்பு தானே வெயில் மண்டைக்கு கொப்பி பண்ணி கொப்பி வந்துட்டேன் வெள்ளாமே நாங்கள் இப்போ சர்ச்சுக்கு வந்துட்டோம். என்னண்ணா அது கொஞ்சம் பிரம்மாண்டமாக தான் இருக்குண்ணா சர்ச். நல்லா தான் இருக்கு. ஆனால் அந்த டெக்கரேஷன் நல்லா இருக்கு. நம்ம சிம்பிளா இருக்கு. சிம்பிளாக இருக்கு. ஆனால் செம்மையாக தான் இருக்கு உண்மையிலே. அதுதான் சொல்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட். ரோன் செட் பண்ணுறீங்களா? பைலட் செய்கிற ப்ரோக்ராம் பைலட் பேக்கேஜ் தான். ரைட்டு. பைலட் இங்கே செய்கிறாங்க கொஞ்சம் ரோடு எடுத்தால் தான் வீடியோ நீட்டாக வரும். நீட்டாக எடுத்து பார்க்க வாங்கோ எடுப்போம். நாம தான் குருவி பறக்க விட்டாச்சுண்ணே. லைவ் செட் பண்ணுறீங்களாண்ணா? Team is come. Team is come. Yes. அரே குழந்தை குழந்தை இது இதுக்கே இருக்கு. பொம்பளாம்பளா இங்கே உதாட்ட அது பொம்பளை. இங்கே அப்போ இப்படி செய்யும். கொஞ்சம் பின்னுக்கு எடுத்து இன்னொரு கிரியேட்டிவ் வச்சுண்ணே. நல்லா இருக்கு. ரெண்டு பக்கத்தில் வந்து இப்படி இதுல நிப்பாட்டு அதை நிப்பாட்டு ரெண்டு விடுறாங்க. இங்கே இங்கே வா குழந்தை ஃபுல்லாக கேட்டு அப்படிதான் எப்படி தண்ணி நடந்து சேர்ந்து வேறு அப்படி மேலே போட நல்லா இருக்கு. காய்ச்சி பேர் சரி விளையாட்டி ஓகே இறங்க வந்து சொல்லணும். வேற என்ன கடமை உணர்ச்சியை பாத்தியோ? அமுது அமுது கடமை உணர்ச்சியில பேக்கே மறந்துட்டேனே. அது அது சொல்லு ஸ்டார்லிங் அடியே மாலா நீ என்ன சொன்ன பிறகு சத்தம் போடுறாங்க சும்மா.
அமுது ஜோலியே இல்லை வேலையில் பார்க்கணும் வாங்க. சேச்சியில் வெட்டிங் முடித்து கேக் கட் பண்ணுறதுக்கு மண்டபத்துக்கு வந்தாச்சு. உண்மையில் ரோன் வியூ நல்லா தான் இருக்கு. நான் மண்டபத்துண்ட சூப்பராக தான் இருக்கு. சூப்பரி அப்படி அந்த மனசு தான் சார் கடவுள். ரைட், முக்கியமான இடத்துக்கு வந்தாச்சு. இது சாப்பாடு இடம். மேலே அங்கே ஃபோட்டோ எல்லோரும் முடிக்க வலிக்கிட்டாங்க. மேலே ஃபோட்டோக்கு நிற்கிற நிலையம் மட்டும் இங்கே சாப்பாடு நிலையம் தான் கூடவா கிடக்குது. அது எல்லா இடத்துலையும் அப்படித்தான். நம்ம பொடிங்க நிற்கிறாங்க 2 பேர். அங்கே வாரவங்க சோத்துக்கு கோவில கையை வைக்கிறாங்களே, இவங்க விட்டவே மாட்டாங்க யாரும். ஐயா அமுது சாப்பிடு, வாரவங்களை சாப்பிட விடையா அவங்க இல்லை. சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுத்தால் அவங்க சாப்பிட மாட்டாங்க ஐயா, வெக்கப்படுவானுங்கள். ராஜு எல்லாம் முடிஞ்சுதானே? அப்புறம் டிலான காய்ச்சி போட்டுரும். டிலான பிஸியாக இருக்குது. டியான் ஷூட் ஒரு மாதிரி முடிஞ்சு, ஃபுல்லாக வெடிங்கெல்லாம் முடிஞ்சுது. ஆக்களை முளைக்கிட்டாங்க. எங்கள் டேக்கெல்லாம் பேக் பண்ணிக்கணும். இப்பவே கண்ணை கட்டுது. மிஸ்டர் அமுதன், ஏன் டல்லாக இருக்கிறீங்க? சரியா கலாச்சி போனீங்கண்ணே. ரிஷி இல்லை எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டேண்ணா. நோமலாக தான் இருக்கிறீங்கண்ணே. ராஜு வீடியோ ஒன் பண்ணி போட்டு வேலை செய்கிற மாதிரி இருக்கு. சரி சரி, நாங்கள் எல்லாம் முடிஞ்சது. சரி, நாங்கள் இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நாங்கள் உங்கள் ஜேகே ரீம் ஸ்டூடியோ. ஒரு எல்லோரும் பாய காரியோங்கடா. ராஜு, குழந்தை, ரிஷி எல்லாரும் ஒன்றா பாய காரியோட முடிச்சுடுங்க. பக்கு 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 பக்கு. இப்போ நீங்கள் டயர்டாக இருக்குன்னு சொன்னீங்க. உங்களோட தான் கலைக்கு ஒன்று விளைக்கிட்டேன். நீங்கள் ஃபோன் காய்ச்சிட்டு இருந்தீங்க. சரி, பாயாச்சு காட்டி முடிச்சு விடுங்க. சரி, எல்லாரும் பாயை காட்டி விடுங்க. பாய். 4 வெட்டி ஒன்று தலைவை என்ன காண முடியும்.